இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதம் வந்துவிட்டது. இந்த பரக்கத் நிறைந்த மாதத்தில நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், நன்மைகளின் தராசு கனமாகணும், அல்லாஹ்வின் நெருக்கத்தை முழுமையாகப் பெறணும்னு நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு என்ன அமல் செய்யறது, எது சரியானது, எது ஆதாரப்பூர்வமானது இப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் நம்மில் பலருக்கு இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஒரு அமலைச் சொல்றாரு, இன்னொருத்தர் வேறொன்றைச் சொல்றார். எதை பின்பற்றுவது, எதை விடுவது என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? கவலையே வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் இறுதியில முஹர்ரம் மாதம் முழுவதும் நீங்க தினமும் செய்யக்கூடிய குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல இருந்து சொல்லப்பட்ட 7 சக்தி வாய்ந்த ஆனா ரொம்ப எளிமையான இபாதத்களை தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த அமல்கள் உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கி, பாவங்களிலிருந்து உங்களை தூய்மையாக்கி, நன்மைகளால் உங்க வாழ்வை நிரப்பும் இன்ஷா அல்லாஹ். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். இபாதத் 1. இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல். நாம செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான இபாதத் இஸ்திஃபார் எனும் பாவ மன்னிப்பு தேடுவதுதான். மனிதர்களான நாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவங்களைச் செய்கிறோம். இந்த புதிய இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கத்தில நம்முடைய பழைய பாவக் கணக்குகளை அல்லாஹ்விடம் சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு தூய்மையான புதிய தொடக்கத்தை தொடங்குவதை விட சிறந்த செயல் வேறு என்ன இருக்க முடியும்? எந்த பாவமும் செய்யாத மாமனிதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேல், சில அறிவிப்புகளில் 100 முறை வரை இஸ்திஃபார் செய்வார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அவங்களே நமக்காக இந்த வழியை காட்டியிருக்கிறார்கள். இபாதத் 2. தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை துதித்தல். 2வது இபாதத் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி துதிக்கும் தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அதாவது அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என்று கூறுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அவை நாவுக்கு எளிதானவை, மறுமையில் தராசில் மிகவும் கனமானவை, அளவற்ற அருளாளனான அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவை. அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ், சுப்ஹானல்லாஹில் ஆதீம். புகாரி. இபாதத் 3. தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். 3வது இபாதத் தஹ்மீத், அதாவது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூறி அவனுக்கு நன்றி செலுத்துதல். நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு அருட்கொடைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனே. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், பார்க்கும் பார்வை என எல்லாமே அவன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகள்தான். அல்லாஹ் குர்ஆனில், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு நிச்சயமாக அதிகப்படுத்துவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பது தராசை நிரப்பிவிடும். சுப்ஹானல்லாஹ் மற்றும் அல்ஹம்துலில்லாஹ் ஆகிய இரண்டும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தை நிரப்பிவிடும். முஸ்லிம். இபாதத் 4 மற்றும் 5. தக்பீர், அல்லாஹு அக்பர், மற்றும் தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ். தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிகப் பெரியவன். நம்முடைய கவலைகள், பிரச்சனைகள் என எல்லாவற்றையும் விட அல்லாஹ் பெரியவன் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை இது. தொழுகைக்குப் பின் 33 முறை தக்பீர் சொல்வது நபிமொழி. தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் அஸ்திவாரம். திக்ருகளிலேயே மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 6வது இபாதத் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் சொல்லி ஸலாமும் கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். முஸ்லிம். இறுதியாக 7வது இபாதத் இந்த மாதத்தின் மிக முக்கியமான அமலான நோன்பு நோற்பது. குறிப்பாக முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளான ஆஷூரா அன்று நோன்பு நோற்பது. ஆஷூரா நோன்பு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டபோது, அது அதற்கு முந்தைய ஓராண்டின் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என
நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு நாள் நோன்பு ஒரு வருடத்தின் சிறு பாவங்களை மன்னிக்கிறது என்றால் இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? இந்த அமல்கள் அனைத்தும் செய்வதற்கு மிகவும் எளிமையானவை, ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் மிக மதிப்பு வாய்ந்தவை. இந்த இஸ்லாமிய புத்தாண்டில் இந்த நல் அமல்களை நம் வாழ்வில் ஒரு புதிய சிறந்த தொடக்கமாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரிடமிருந்தும் இந்த நல்லமல்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த முஹர்ரம் மாதத்தின் முழுமையான பரக்கத்தையும் நம்மனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டுவிடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக்கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.